ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில கடவுள் உண்டாக்குனதுக்கு அப்புறம் பூமியும் வானமும் பூமியும் கடவுளால் உண்டாக்கப்பட்டது. சகலத்தையும் ஆண்டு கொள்வதற்காக ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படி செய்கிறார். பாவம் சத்துருவானவனால பாவம் மனுஷனுக்குள்ள வருது, சந்ததி பெருகுது, பாவமும் பெருகுது. தேவன் விரும்பாத அருவருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் மனுஷன் செய்யறான். கடவுள் பார்க்கிறார், இதுக்கு மேல இவன் என்ன செய்யக்கூடாது. அதனால என்ன யோசிக்கிறார்னா, இதுக்கப்புறம் பூமியில ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, உயிரோட வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தனக்கு பயப்படுகிற ஒரே ஒரு ஆத்மாவை மாத்திரம், அவனுடைய குடும்பத்தை மாத்திரம், அவனுடைய பிள்ளைகளை மாத்திரம் ஆண்டவர் தப்புவிக்கும்படியாக ஒரு பேழையை உண்டாக்குகிறாரு. அந்த பேழையில நீ போய் உள்ள போந்துக்கன்னு சொல்லி அந்த பேழைக்குள்ள அவர் அனுப்பிச்சு கடவுளே கதவை அடைக்கிறாரு. வானத்திலிருந்து பூமியிலிருந்து மதகுகளெல்லாம் திறக்கப்படுது. பூமி தண்ணீரால நிரப்பப்படுது. பூமியில் இருக்கிற சகல ஜீவராசிகளும் அழிந்து போகுது. ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்படுது. அதுக்கப்புறம் நோவா கர்த்தருக்கு பலி செலுத்துறாரு. அதுதான் இந்த வார்த்தை. பலி செலுத்துறப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப வசனத்தை வாசிங்க. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. பாருங்க, இனி நான் மனுஷன் நிமித்தம், வாங்க உட்காருங்க, சத்தம் போட கூட வாங்க வரும். இனி மனுஷன் நிமித்தம் பூமியை, நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்போம், கடவுள் இதெல்லாம் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அம்மையம்மான்றது கடவுள் என்ன சொல்றது, இன்னும் அக்கல் மணியா இதெல்லாம் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறான், பார்த்துட்டு தான் இருக்கிறான். இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்தது கடவுளை குறித்து பேசுகிறது. ஏன் இவ்வளோ அக்கிரமம் நடக்குது? இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா? கடவுளுக்கு என்ன இல்லை? கண்ணு இல்லையா? காது இல்லையா? மூக்கு இல்லையா? வாய் இல்லையா? என்னென்னமோ கேள்விகள் நம்ம என்ன செய்யறோம், கடவுளை குறித்து இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்தது பூரா பேசுறோம். ஆனா கடவுள் என்ன தெரியுமா முதல்ல சொல்லியிருக்காரு, நானும் நீங்களும் நம்ம அம்மா அப்பாவோ, நம்ம அம்மா அப்பாவுடைய அம்மா அப்பா, அவங்களுடைய தாய் என்ன பாட்டை மூட்டை ஓட்டன் ஓட்டி, அதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் எல்லாம் கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நோவாவை அவனுடைய பலியை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கடவுள் பூமியை பார்த்து மனுஷனை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன, எல்லா சந்ததியிலும் மாறி போகணும். எல்லா சந்ததி பூமியில் இருக்கிற அத்தனை பேர் அழிஞ்சு போயிடறான். தன்னால காக்கப்படுகிற ஒரே ஒரு சந்ததி, ஒரே ஒரு குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இனி மனுஷன் நிமித்த பூமியை நான் என்னது இல்லை, சபிப்பது இல்லை. ஏன்னா மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்ப இருந்துங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்க பிள்ளைகளை நீங்க கர்த்தரால போதிக்கப்பட்டு சகல ஒழுக்கத்திலையும் சகல சிச்சைக்குள்ளையும் நடத்தி தான் பிள்ளைகளை வளர்க்கணும். பிள்ளைங்க விரும்புறது பூரா நீங்க வாங்கி கொடுக்கறது ஒரு நல்ல தாய் தகப்பன் கிடையாது. பிள்ளைங்க வேணும்னு சொன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணி வாங்கி கொடுங்க. இன்னைக்கே வேணும், இப்பவே வேணும், நம்ம தயவு செய்து வாங்கி தராதீங்க. அது உங்கள்கிட்ட இருக்கிற 10 ரூபாய்னாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்கிற 10,000 சரி, பிள்ளைங்க கேட்ட உடனே பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துறன்ற ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. அது நாளைக்கு உங்களுக்கே ஒரு வினையா வந்து நிற்கும். ஆண்டவர் பேசுறாருன்னா வார்த்தையை கருத்தா கேளுங்க. என்னோட ஆண்டவர் பேசுறாரு, நீங்க விசுவாசிங்க, வார்த்தை எப்படி கேளுங்க, கருத்தா கேளுங்க. கோயம்புத்தூர்ல ஒருத்தருடைய மகன் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தக்கூடிய ஒரு பிள்ளை, யாரு என்ன டீட்டெயில் பண்ண வேண்டியதில்லை, காரியத்தை மாத்திரம் சொல்றேன். ஓரியாடுறான், இந்த பைக்கு தான் எனக்கு வேணும்னு அவங்க அப்பாட்ட ஓரியாடுறான். எவ்வளவோ தடுக்கிறாங்க, சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. அவன் பிரியப்பட்டதை போல ஒரு வாகனத்தை 2 வீலரை வாங்கி தராங்க. அவன் பிறந்த நாளைக்கு அவன் வச்சு போயிட்டான் விபத்துல. எங்க போய் முடிந்தது செலிப்ரேஷன்? எங்க பிள்ளைகளுடைய வற்புறுத்தலுக்கு பேரில் நம்ம ஒரு காரியத்தை செஞ்சு அது என்னவா முடிஞ்சது கடைசியில்? நிறைய நேரத்தில்
நேரத்துல கடவுள்கிட்ட நம்ம ஒரு காரியம் கேட்டு கடவுள் நமக்கு கொடுக்காம இருக்கிறதுனால கடவுள் மோசமானவரா மாறி இருந்தது கிடையாது. அவர் நம்மளை வாழ வைக்கணுன்றதுல குறியா இருப்பார். வேணுங்கிறத வாங்கி மறிச்சு போறதுல அல்ல, சாகனுடைய சாவை கர்த்தர் என்ன செய்யறது இல்ல, விரும்ப நம்மளை சபிக்க கூடாதுன்றது இருதயத்துல முதல் நோக்கமுடையவர் யாருன்னா ஆண்டவராகிய தேவன். நான் நல்லா இருக்கணும், இந்த உலகத்து தாய் தகப்பனுக்கு மேல எனக்கு நல்லது நினைக்கிறது யாரு தெரியுமா? அம்மா அடிக்கடி அம்மாட்ட சில காரியங்கள் பார்ப்பேன் நான். தினேஷ் சுபாஷ், தினேஷ் சுபாஷ், தினேஷ் சுபாஷ், தினேஷ், அப்புறம் மௌலிகா கிருத்திகா, கிருத்திகா மௌலிகா, மௌலிகா இந்த கலர் அந்த கலர், கொஞ்சம் கலர் டிசைன் மேட்ச் எல்லாம் எப்படி இருக்கணும்? இப்ப ஒரே பாசத்தை வெளிப்படுத்தணுன்றதுக்காக செய்யறாங்களா, ரெண்டு பேரையுமே அவங்க ஈக்குவலா பாக்குறாங்களா? எப்படி எப்படிங்க? அது பெரியவங்க இல்ல, இது சின்னவங்க இல்ல, அதனால பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி சின்னவங்களுக்கு ஒரு மாதிரின்ற என்ன இருக்கா? எப்படிங்க? சுபாஷ் கொஞ்சம் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்காப்ல, அதனால சுபாஷுக்கு 2 வாங்கலாம். தினேஷ் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்காப்ல, ஷார்ட்டா இருக்காப்ல, அதனால தினேஷ் 1 வாங்கலான்ற என்ன இருக்கா தாய்க்கு? எப்படி எப்படி இருக்கணும்? 2 பசங்க போடுற துணியில இருந்து, 2 மருமகளுக்கு போடுற துணியில இருந்து, 2 பேர பிள்ளைங்க போடுற துணியில இருந்து எப்படி இருக்கும் எல்லாமே? உனக்கு 1னா உனக்கு 2னா நேற்று சொன்னாங்க இளநீ வாங்கிட்டு வந்தேன் தம்பி தங்கம். மௌலிகா குடிக்க மாட்டான், கிருத்திகா குடிச்சிருவா. கிருத்திகா குடிச்சிருவான்றதுக்காக 2 இளநீ அவனுக்கு இல்லை, மௌலிகா குடிக்க மாட்டான்றதுக்காக அவன் கொடுக்காம இருக்கிறது கிடையாது. 2 வாங்கிட்டு வந்தா 2ம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் என்னை உன்னை பார்த்து என்ன சொல்றாரு, அம்மாவை பார்த்து என்ன சொல்றாரு? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறீங்க? பரமபிதா கொடுப்பது. ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறார். நீங்க ஆண்டவர் ஒன்று பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. இப்ப அம்மான்றது கேட்க ஆரம்பிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு காசு வேணும், மருந்து வாங்குறதுக்கு காசு வேணும், செருப்பு பிஞ்சு போச்சு செருப்பு வாங்குறதுக்கு காசு வேணும். அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 3 ரிக்வஸ்ட் என்னது அதுதான். ஒன்று ரெடி ஆயிடுச்சு ரீசார்ஜ், இன்னொன்று மாத்திரை அது ரெடி ஆயிடுச்சு, செருப்பு வாங்கல அதுவும் கிடைச்சிடும். எல்லார்கிட்ட கேட்டா எனக்கு எதுவும் வேண்டாம், 20 மாத்திரம் சரியானா போதும். பிரியங்காட்ட கேட்டா அது ஏதாவது 1 2 3 4 10 15 இருக்கணும். உங்க கடன் அடைக்கணும். யாரு கடனை? கம்பெனி நல்லா டெவலப் ஆகணும், அப்புறம் தான் பிள்ளை குடிக்க. முதல்ல என்னது? கம்பெனி. சிஸ்டர் கேட்டா ஸ்கூல்ல இருக்கணும் டார்ச்சர், நான் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அப்படியே வண்டியை திருப்பி ரிவர்ஸ் எடுத்து எஸ்எல் போனா, ஆனா அவருக்காக நீங்க நல்லா கொஞ்சம் என்ன செய்யுங்க, எதுக்குமா ஜெபம் பண்ணலாம், நீங்க கொஞ்சம் அவருக்காக. அம்மா கிட்ட போனா அம்மா என்ன சொல்லுவாங்க? தங்கம் அப்பாக்காக என்ன செய்யுங்க, நீ நல்லா இருக்கணும், உங்க என் பேர பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணும், ஏன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அம்மாவுடைய கோபத்தை வீட்டு கேட்டா, அண்ணா எங்க அம்மாவுக்கு காலில் வலி, அவங்கள கூட்டு வந்து என் தம்பி என்ன செய்ய மாட்டேன்னா, அவங்கள கூட்டு வந்தா நாங்கள் ஹாஸ்பிட்டல் அப்படியே பக்கத்தில் வரோம், பூமாவட்டம் வரோம். பூமாவட்டத்துக்கு கேள்வி கேட்டா, அண்ணா மாமியார் சத்த அத்தைகிட்ட என்ன செய்யக்கூடாது, அத்தே அப்படின்னா அவங்க திட்டக்கூடாதுன்னு. அப்புறம் ஜோசப்புடைய மனைவிட்டு வந்தா, அண்ணா அவர் கொஞ்சம் சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லைங்கன்னா நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க. அண்ணா பூமாட்ட நான் ஏதாவது கேட்டா, ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டா பூமா என்ன செய்யணும் எனக்கு? ஆமா ஃபோன் பண்ண எடுக்கிறது இல்லை, ஃபோனை வச்சு போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிக்வஸ்ட். இவங்க 2 பேர்த்தையும் கேட்டோம்னா இவங்க எல்லாரும் ஒரு காரியம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் நீங்க கடவுள் வந்து பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறது. ஆனா கடவுள் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க சமாதானம் இருப்பீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் உங்களுடைய தேவைகள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குசிப்போம், எண்ணத்தை உடுப்போம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க. ஆனா கடவுள் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது என்னன்னா, என்னைக்காவது ஆண்டவர் நீங்க எனக்கு என்ன தரீங்க? ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோம்னு பேப்பர் எனக்கு வசனம் பொருளாக வாங்கிட்டு வந்தாங்க, கோப்பு எல்லாம் ஃபேமிலி எல்லாம் சட்டை எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் கிஃப்ட் பேக் பண்ணோன்னா அதை பிரித்து அதை என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அப்படிதான் இருந்துச்சு. எப்படி இருக்குது? அதை பிரித்து நம்ம என்ன செய்யணும் உடனே அதை அது ஒரு ஆர்வம் இருக்குது. அதே போல நல்லா தெரிஞ்சுங்க, கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுலாம் சந்தோஷம் இருக்குது. நீ கடவுள்கிட்ட கேட்டு அது கிடைக்கலன்றதுல
இல்ல, எனக்கு கிடைக்கல அதனால எனக்கு சந்தோஷம் இல்லைன்றது கிடையாது. நிச்சயமா சொல்றேன், கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாத்திரம்தான் சந்தோஷம். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 21வது அதிகாரம். பதினாலாவது வசனத்திலிருந்து வாசி. 21:16. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு குருதி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். ஆகார் யாருன்னா ஒரு அடிமை பெண். ஆபிரகாம் யாருன்னா ஒரு செல்வ சீமான். அவருக்கு மனைவி இருக்கிறாங்க. மனைவி பேரு சாராய். மனைவி பேர் என்னங்க? அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. அதனால இந்த சாரா நம்ம இருக்க மாட்டோம், சும்மா இருக்க மாட்டோம். என்ன செய்யுது, இவளால எனக்கு என்ன ஆகட்டும், ஒரு சந்ததி உண்டாகட்டும் சொல்லி ஒரு அடிமை பெண்ணை, இவருடைய அடிமை பெண்ணை ஆகாரம் பிடிச்சி நான் வீட்டுக்காரருக்கு கிஃப்டா கொடுத்துரு, இந்த இவன் மூலம் என்ன ஆகட்டும் ஒரு சந்ததி உருவாகட்டும்னு சொல்லி ஆகாரம் மூலமா ஒரு குழந்தை பெற்றுக்கன்னு சொல்லி, அதே போல ஆகாரம் கர்ப்பம் தரிச்சு இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சாராளுடைய கர்ப்பத்தை திறந்தார், ஆசீர்வதித்தார். திரும்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு. இப்ப பிறந்த உடனே அங்க பிரச்சனை ஆகுது வீட்டுக்குள்ள. அந்த ஒரு சண்டைன்னு வாங்க, அந்த சண்டை, அந்த என்ன சண்டைன்றது நாங்கள் மைக்கில் சொல்ல முடியாது. அந்த சண்டை நடக்குது. குழந்தை அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி மனைவி வந்து சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு இருதயத்தில் என்ன உண்டாகுது, துக்கம் உண்டாகுது, व्यसனம் உண்டாகுது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சாரோடைய வார்த்தை குறிச்சு என்ன செய்யாத, அவர் சொல்ற மாதிரி செய்யுங்க. உடனே ஆகார் அடிமை பெண் ஆகாரை கூப்பிட்டு வா, இந்த தண்ணி போயிட்டு வா அப்படின்னு தன்னுடைய கணவர் என்ன செஞ்சாரு, அனுப்பிச்சுட்டாரு. இப்ப இந்த ஆகார் குழந்தையை கூட்டிட்டு போயிட்டே இருக்கான். நீ அந்த இடத்துல வாசங்க. குருதியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு ஆபிரகாம் அதிகாலையில் இருந்த அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து ஒரு பிள்ளையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அவன் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்துல இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு ஆகார் என்ன செய்யறா, ஒவ்வொருத்தரும் எப்படிமா இந்த குடும்பத்தை நீங்க உருவாக்குனீங்க, எப்படிமா இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துனீங்கன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. அவங்க பட்ட கஷ்டத்தை போல சொல்லுவாங்க. நான் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன், அன்னைக்கு அவரு சப்போர்ட் இல்லை, அன்னைக்கு இப்ப எங்க அம்மாட்ட போய் கேட்டீங்கன்னா எங்க அம்மா ஒரு 4 நாள் கதை சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா, நான் எவ்வளவு வேதனைப்பட்ட தெரியுமா. அப்படித்தான் அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சேன் நானு. அதே போல இந்த ஆகாரம் என்ன செய்யறான்னா வனாந்தரத்துல போய் அலையிறா. போகிற இடம் என்னன்னு தெரியல, நம்பிக்கை என்னவா இருந்தது, கணவனா இருந்தது. திடீர்னு கை விடுவாரு, திடீர்னு துரத்தி விடுவாரு. ஆகாருக்கு ஐடியாவே இல்லை. ஆனா திடீர்னு நினைச்சிட்டாரு, கிளம்பு போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. அடிமை பெண்ணா இருந்ததுனால. அடிமை பெண் அப்படின்றதுக்கு தான் என்ன சொல்லுங்க, எந்த உரிமையும் கோர முடியாது. எந்த உரிமையும் மறுமனை அப்படின்றது வேற. அடிமைன்றது என்ன தெரியுமா, உட்கார்னா எந்திரினா போனா. ஆனாலும் ஆகாரத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப என்ன நடந்தது, அனுப்பிவிடப்படுகிறார். குழந்தை எடுத்துட்டு வனாந்தரத்துக்கு அழைத்து திரிகிறார். வனாந்தரத்துல ஒரு இடத்துல வந்து 15வது வசனத்தை வாசிங்க. குருதியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். எந்த தாய் தகப்பனாவது இந்த உலகத்துல, இன்னைக்கு சில மிருகங்கள் இருக்குது, மிருகங்களை பத்தி நான் பேசல, தாய் தகப்பன் உணர்வுள்ள தாய் தகப்பனை பத்தி நான் சொல்றேன். எந்த தாய் தகப்பனாவது தன் பிள்ளை சாகிறத பார்த்துட்டு இருக்க முடியும்? அது எப்படி இருக்கும் அந்த நேரத்துல? எப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மகளுக்கு ஒரு பலவீனம்னா உடனே தகப்பனுடைய இது என்ன தெரியுமா செய்யும், தாங்காது. சாப்பாட்டு மேல நினைவு வராது, வேற யோசனை வராது. பிள்ளைக்கு என்ன ஏது, அவன் ஏன் இப்படி இருக்கா, அவன் நார்மலா திரும்ப எழுந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் அந்த தகப்பனுடைய இருந்து எப்படி தெரியுமா இருக்கும், தாயோட இருந்து எப்படி தெரியுமா இருக்கும். தாய்க்கு தூக்கம் வராது. ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா அப்படியே அதை பார்த்து பரிதவிச்சுட்டு அந்த
குழந்தை இருமுறது மூச்சு எடுக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்கு அம்மா அப்பாவுக்கு? சந்தோஷமா இருக்குமா? அன்னைக்கு கோகுலம் தேவிக்கும் சுபாஷும் பண்ண பாடு என் கணக்கு சுபாஷ் ஆறு தான் பார்க்க பெருசு. அந்த குழந்தைய வாங்கிட்டு ஊசி போட நரம்பூசி போட உள்ள கொண்டு போறாங்க. எங்க ரமணா ஹாஸ்பிட்டல் அதான் தண்ணி உருவம் எங்க போய் உட்காந்து பின்னாடி போய் கொஞ்சம் 2 வார்த்தை பேசினா சவுண்டு வேற மாதிரி வருது. ஏன் பிள்ளை வருத்தப்படுறத பிள்ளை சத்தத்தை என்னால தகப்பனால என்ன செய்ய முடியல? அந்த பிள்ளைக்கு என்ன வேதனை உண்டாகுமோ அப்படின்றத நம்மளால என்ன செய்ய முடியல. அது பாப்பாவுக்கு ஒரு தடவை கை பிராக்சர் ஆயிடுச்சு, வளைஞ்சிருச்சு. கை இப்படி வளைஞ்சு இப்படி தூக்கிச்சு, உடஞ்சி சைக்கிள் விழுந்து. அப்ப மனதுக்கு மயக்க மருந்து கொடுத்தாங்க. என் கையில தான் இருக்கிற பாப்பா மயக்கத்துல அந்த டாக்டர்ஸ் வந்து நாங்கள் ஆப்ரேஷன் தேட்டர்ல சிஎஃப்ல வெளியில நிக்கிறோம். எங்க கிட்ட இருந்து அந்த பிள்ளைய அவங்க வாங்கிட்டு போறாங்க. அந்த நிமிஷம் எனக்கு தோண, இதுக்கப்புறம் உயிரோட இருக்குமா எனக்கு தோணுச்சு. அந்த வேதனை எப்படி பண்ணுறாங்க? அந்த பிள்ளையை வாங்கிட்டு போறாங்க. அது அப்படியே மயக்கத்துல கூட நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, அப்படியே கழுத்தை கட்டிட்டு விட மாட்டேங்குது. அந்த நிமிஷம் எனக்கு வந்த யோசனைன்னா, இதுக்கப்புறம் நம்ம உயிரோட என்ன பண்ண போறாங்களோ, ஏது செய்ய போறாங்களோ, பிள்ளை என்ன பண்ணுவாங்களோ, பிள்ளை வழியை தாங்குவாளோ மாட்டாளோ, எப்படிப்பட்டதா இருக்கும்? இது எப்படி நான் சகிப்பேன்? நடக்கிறேன் மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். இங்கே நின்றுட்டு இருக்கிறோம். வேற ஏதாவது வழியா பின்னாடி கொண்டு வருவாங்க, அங்கே கொண்டு வந்து வாங்கணும். அங்கே கொண்டு போய் படுக்க வச்சா பிள்ளை மயக்கத்தில் இருக்கா. அந்த பிள்ளையை பார்த்து வளர்றா. அந்த அனசிசியா கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும். அழுகுறா, திணறா, இந்த மாதிரி பண்ணுறா. பார்க்குறப்ப என்னடா இது இவ்வளோ கஷ்டமா? இது சும்மா கேட்குறவங்களுக்கு எப்படி வேணா இருக்கும். சிஸ்டருக்கு தெரியும், உங்களுக்கு தம்பிக்கு மீன் முள் தொண்டையில் போய் இறங்கிட்ட உடனே டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் எப்படி இருக்குது? கடவுளையும் தேட முடியல. என் பிள்ளை இப்போ சரியானா சரி, எனக்கு வேற எதுவுமே கழுத்த இருந்துச்சா உங்க பிள்ளை சரியா இருக்குன்னா அதை கூட அதுதான் தாய். இப்ப சரியா இருக்குன்னு இதை செய்ய அப்படின்னு உடனே எப்படியா காப்பாற்றி சொல்லலாம் பேசணும். ஜீவனை கொடுத்து நான் வந்து அந்த பிள்ளைய என்ன செய்யணும். அதே போலதான் ஆகாருடைய நிலைமை. அந்த பிள்ளை அழுகிறத, தண்ணி இல்லாம அந்த பிள்ளை தவிக்கிறத அந்த தாயால் என்ன செய்ய முடியல. அப்ப அவர் கதறி துடிக்கும் பொழுது அவருடைய இதயத்தில் என்ன யோசிச்சிருந்துப்பா? அவர் வேலை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் யாருன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. அவர் ஒரு பெரிய நல்ல ஒரு ஐஸ்வர்யமுடைய ஒரு நல்ல மனுஷன். அப்படி நான் இந்த மனுஷனுக்கு ஒரு வாரிசுக்காக ஒரு காரியத்தை செஞ்சு அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணுமே நினைச்சு எதிர்பார்த்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா கடைசியில இப்படி ஒரு காரியம் என்ன செஞ்சிச்சு? நான் நம்பினேன் என் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றப்படுவான், நல்லா இருக்கும்னு என்னமோ நினைச்சு போனேன். கடைசியில் என்ன ஆயிடுச்சு? இப்ப இந்த பிள்ளை என்னால சாகிறத கூட என்னால என்ன செய்ய முடியல. நான் எப்படி இந்த பிள்ளை துடிக்கிறத என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா செய்யறா? ஒரு தூரத்துல போய் எப்படிங்க எப்படி சத்தமும் கலந்துருப்பா? யாராவது அழுது அனுப்ப முடியும்? யாராவது பார்க்கறாங்கன்னு யாராவது கேட்கறாங்கன்னு அவங்களுக்கு அழுகிறது வேற. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாராவது பார்க்கறாங்க, நான் சத்தம் போட்டு அழுது அவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி அழுகிறது. ஆனா இங்க எனக்கு யாருமே இல்லைன்ற அழுகு இருக்குல்ல. நான் நிறைய தடவை அழுதுருக்கேன். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிச்சிச்சு, எனக்கு ஒத்தாசையே இல்லை, அவ்வளவுதான், நீ அடுத்தது மரணம் தான் அப்படின்ற ஒரு வேதனையில் அழுகச்சின்னு பார்த்தீங்களா? அது ரொம்ப கொடுமையான காரியம். அப்படி ஒரு அழுகை தான் ஆகார் என்ன செய்யற அந்த நேரத்தில் அழுக. அதுக்கு கீழ் வசனம் வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. கவனிங்க. ஆகாரே, பிள்ளையின் சத்தத்தை
யாரு கேட்டா? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நல்லா கவனிங்க. தான் பிள்ளையுடைய சத்தத்தை பெற்ற தாயால கேட்க முடியல. அது எப்படிப்பட்டதா இருந்தது? தன்னுடைய ஜீவனுக்கு ஒப்பா இருக்கு. அது அதை விட ரொம்ப கவலையா இருக்கு, அதை விட வேதனையா இருக்குது. அந்த நேரத்தில் அந்த பிள்ளை யோசிச்சு பாருங்க, பிள்ளையோட பிறந்த நாள் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம். நம்ம பிள்ளைகளை எங்க கொண்டு வந்துருக்கிறோம்? சர்ச்சுக்கு நல்லா புது ட்ரெஸ்ஸை போட்டு, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கண்ணார நம்ம என்ன செய்யலாம்? அது என்ன இருக்குது நமக்கு? அந்த குழந்தைக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நின்ன உடனே நமக்கு எப்படி இருக்குது? மேல இருந்து கீழே வரைக்கும் எப்படி நம்ம பிள்ளை நம்மளே சூப்பரா இருக்குது. எடுத்து நம்மளே நேற்று நைட்டு தான் முதல் கொடுத்துருப்போம், அப்படி நீ காலையில் செஞ்சு இருப்போம். என்னது அது? எதை வெளிப்படுத்துது? உங்க உள்ளதானே 24 மணி நேரம் உங்களோட தானே இருக்குது. அதே நான் மறுபடியும் இன்னைக்கு எடுத்து ஒரு மொத்தம் கொடுக்குறது, இன்னைக்கு கட்டி அணைச்சிக்கிறது, இன்னைக்கு என்ன அப்படி ஒரு விசேஷம்? அதுதான் சொத்து. பிள்ளைங்க தான் நமக்கு, அதை விட வேற என்ன சொல்றது? பிள்ளைங்க தான் நமக்கு உசுறு. அப்ப நம்ம எதுக்கு வந்துருக்கோம்? நம்ம அந்த பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணி எல்லா வேலையும் விட்டு போட்டு அங்கே போனீங்க நினைச்சு எல்லாம் தூக்கி போடு. எது முக்கியம்? பிள்ளை தான் முக்கியம். பிள்ளைகளுடைய சந்தோஷம். என்ன சாமி வேணும்? என்ன வேணாலும், எது வேணாலும், எதுவுமே தெரியல. எதை வேணாலும் என்ன செய்யணும் நினைக்கிறேன் உனக்கு அப்பா அப்படின்னா இன்னைக்கு தான் நமக்கு எப்படி இருக்கான்? என்னம்மா அதான் என் பாசத்துல என்ன தெரியாது அப்படியே. அப்ப தகப்பனுடைய தாயுடைய அந்த அன்பு இந்த நாள் எப்படிப்பட்டதா இருக்குது? பிள்ளைகளுடைய சந்தோஷம் நமக்கு மகம் ரொம்ப 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 அத்தியாவசியமா இருக்காது. ஒரு சந்தோஷமா இருக்கு. இது எவ்வளவு சந்தோஷமோ அதே போல பிள்ளை மரணத்துக்கு ஏதுவான ஒரு வழியால துடிக்கிறத ஒரு தாய் தாப்பனால நம்மளால தாங்க முடியுமா? அந்த வேதனையை என்ன என்று உணர்ந்ததுனாலதான் தேவன் அந்த பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார். அது எப்படி இருக்கு போது? எப்படி இருக்குதுங்க? அந்த பிள்ளையுடைய சத்தத்தை தேவன் கேட்டு அதுக்கு என்ன செஞ்சாரு? தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். எழுதி வாசிங்க. லூக்கா 18வது அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 18:16. இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனுடைய ராஜ்யம். நேத்து நான் சில காரணங்களால சாப்பிடல, பயங்கர பசி, கண்ணெல்லாம் இருக்கு கட்டுது. அப்போ 3 மணிக்கு 4 மணிக்கு வீட்டுக்கு போனால் சாப்பிட முடியல. திரும்ப வரப்ப சரி கம்பெனியில் பொறி இருக்கும், அந்த மிச்சர் இருக்கும் வச்சுருந்தாங்க, இங்கே பார்த்துட்டோம். இன்றைக்கி நமக்கு கண்ணில் ஃபோட்டோ எடுத்து வச்சாச்சு. இப்போ நேற்று அந்த ஃபோட்டோ நமக்கு என்ன ஆகுது? பொறி இருக்குதுல்லேருந்து கம்பெனி எங்கேருந்து வரோம். நான் ரூமில் உட்காந்துருக்கேன். லிவினும் ஸ்ரீகுட்டியும் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ், அப்படிங்க சின்ன டிஃபன் பாக்ஸில் பொறி இருக்குது. அங்கிருந்து மற்றவங்களாம் உள்ளே இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் விளையாண்டு இருக்கிறாங்க. பெரியங்க அவங்க வந்து பாக்ஸ் கொடுத்துருக்கு. நான் தான் உள்ளே வரேன். நான் அந்த ரூமில் உட்காந்துட்டு, லிவின் சாமி மாமாவுக்கு கொஞ்சம் போய் பொறி போட்டு வா சாமி அப்படின்னு நான் வந்து உள்ளே யார்ட்டையாவது சொல்லி, பொறி நிறைய இருக்குது இங்கே, மிச்சரும் நிறைய இருக்குது. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? 1 நிமிஷம், என்ன மாமா அப்படின்னு நான் வந்து கேட்டேன். பொறி போட்டது. பொரியா அப்படின்னு நேராக போய் அந்த டிஃபன் பாக்ஸில் அவன் கை எவ்வளோ பெருசு, அதில் பொறி எடுத்து வந்து நேராக சாப்பிடு. எனக்கு 1 நிமிஷம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அந்த பசி, அந்த அந்த தேவை, அது எல்லாம் மாறி போய் என் இது என்ன ஆயிடுச்சு? அப்படியே பூரிச்சு போச்சு 1 நிமிஷத்துல. நான் அவனை அப்படியே பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் நம்மளை எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால். உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு உதவி கேட்டா நீங்க என்ன தெரியுமா யோசிப்பீங்க? எப்படி அவனை தவிர்க்கலாம்னு யோசிப்பீங்க. எப்படி அவனை தவிர்க்கலாம், எப்படி அவனை நிராகரிக்கலாம், என்ன சொல்லி அவனை துரத்தலாம், என்ன அதுக்கு நிறைய வார்த்தைகள்லாம் வச்சிருப்போம். எப்படி அவனை அவாய்ட் பண்ணலாம் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். ஆனா பிள்ளைகள்கிட்ட கேட்ட உடனே அது அடுத்த செகண்ட் என்ன செய்யுது? உள்ள போய் கேட்கலாம், அங்க இருந்து எடுத்துட்டு வரலாம், அதெல்லாம் ஐடியா இல்லை. அப்படிப்பட்டவருடைய
மரணத்தை ஆண்டவர் விரும்புவாரா? ஒன்றுமே அறியாத அந்த குழந்தையுடைய மரணத்தை ஆண்டவர் விரும்புவாரா? யோசிச்சு பாருங்க. நான் ஒரு தகப்பனா இருந்து என்ன கேட்டேன், நான் தப்பு பண்ணதுக்கு நான் சாகலாம், என் பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணுச்சு, என் பிள்ளைங்க எதுக்கு கஷ்டப்படணும், என் பிள்ளைங்க ஏன் சாகணும்? நான் முடிவு பண்ணிட்டேன், பெட்டிக்கெல்லாம் காசு எடுத்து வைக்கிறேன். எதுக்கு? சவ பெட்டிக்கெல்லாம் காசு எடுத்து வைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை பிரயோஜனங்கள் கூட இது எவனா வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? போதும். கேட்கல பாயசம் வாங்கி அவங்க மனைவிக்கு கேட்குனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கேக் வைக்கிறோம், நீங்க பயப்படாதீங்க. வாங்கி வச்சுட்டு எப்படியாவது பிள்ளைகளை பிடிக்கிட்டு முதல்ல பிள்ளைகள்லாம் போய் சேர்றத பார்க்கணும். அப்புறம் மனைவி சாகரான புத்துயிர் கொலையில் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது. 3 பேர் முடிச்சுட்டு அவன் சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளும் நம்மளுடைய ஜீவனை விட்டுன்னு அது அந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு. ஆனால் அந்த பிள்ளை வந்து நிறைய தடவை அப்படிதான் அப்படி முடிவு பண்ணிட்டு நீங்கள் நைட் முடிச்சோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. வேகமாக வந்து புத்தகம் அப்படி கட்டி பிடிச்சாங்க. ரொம்ப மேலே ஒரு புத்தகம் கட்டி பிடிச்சாங்க. அவனை தூக்கி மடியில் போட்டு அழுகிற ஆண்டவர்கள் அப்படியே இருந்தப்பா, எனக்கு ஒரு வாய்ப்பை தாங்க, ஒரு வாய்ப்பை கொடுங்க, நான் என் வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறேன். என்னால் சரி பண்ண முடியாதானே, நீங்கள் சரி பண்ண வல்லவராக இருக்கு, எனக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவர். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். என் கண்ணீரை வேதனையை அறிந்திருக்கிறேன். என்னோடது யாருங்க புரிஞ்சுக்குவா, என்னை யாருங்க தெரிஞ்சுக்குவானா? நல்லா தெரியுது. ஒரு மனுஷனும் உங்களுடைய வேதனை கஷ்டத்தை இந்த உலகத்தில் புரிஞ்சுக்கவே மாட்டான். ஒரு மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டான். அவன் புரிஞ்சுக்குவான், இவன் புரிஞ்சுக்குவான், அவன் தெரிஞ்சுக்குவான், இவன் கொஞ்ச நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான், இவன் அட்ஜஸ்ட் பண்ணி நடப்பான். டார்ச்சர் பண்றதுக்கு உங்களை சுற்றி ஆள்ருப்பானே ஒழிய உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் அவர்கள் மத்தியில நீங்க எப்படிப்பட்டவராக இருக்கணும்ன்றத ஆண்டவர் உங்களுக்கு பேசுறாரு. ஆகாருடைய பிள்ளையுடைய சத்தத்தை கேட்ட தேவன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்க மறுத்தாரா ஏற்றுக்கொண்டார்? அந்த சத்தத்தை கேட்டிருந்தாருன்னா இயேசு சிலுவையில ஜீவன் போயிருந்திருக்காதுல்ல. ஒரு அற்புதம் செஞ்சு இறக்கி கொண்டிருப்பாங்க சிலுவையில இருந்து. அங்க அந்த பிள்ளை சாகக்கூடாதுன்னு ஒரு என்னது துறவை உண்டாக்குனாரு. இங்க என்ன ஆகுது? கைவிடப்படுகிறார். யாரு? எதுக்கு ஆண்டவர் கைவிடப்படணும்? என் பிள்ளை மேல உங்க பிள்ளை மேல அவ்வளவு அக்கறையா இருக்கிறார். அவருடைய சொந்த குமாரன் இறந்து போறதை ஏன் விரும்பணும்? எதற்காக அந்த காரியம்? நானும் நீங்களும் செய்த பாவ அக்கிரமம் மீறுதல் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய பாவத்துக்கு நம்முடைய பாவத்துக்கு தக்கதாய் அவர் நமக்கு சரி கட்டாதபடிக்கு நம்முடைய பாவங்களுக்கு அவர் இறங்கினார், நம்மளை அவர் மன்னிச்சார். அதனால நான் சாகக்கூடாதுன்றதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை ஒரு பொருட்டு அப்படி என்ன செய்யல. ஒரு அடிமை பெண்ணுடைய பிள்ளையுடைய சாவ விரும்பாத தேவனுங்க அவரு. ஒரு சாதாரண குழந்தை. இன்னைக்கு நான் அப்படியே உங்களுக்கு ஒரு காரியம் சொன்னேன். ஒரு பெரிய கூட்டத்துல போறீங்க, நிறைய நேரத்தில் அம்மா நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க, ஆண்டவர்கள் பயன்படுத்துறாங்க. நல்லா ஒருவேளை வளர்ந்து ஒரு பெரிய உன்னத நிலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கூட்டத்தில் வரும் பொழுது அம்மா நம்ம என்ன எதிர்பார்ப்பாங்க? அப்படியே நம்ம ஒரு கூட்டத்து மத்தியில் நடந்து வந்துட்டு இருக்கிறோம். இவங்க பார்த்த யோசனை எந்த யோசனை எல்லாம் கூட்டத்தில் வந்துட்டு இருக்கிறப்ப அம்மா அப்படின்ட்டா போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. அதான் நம்ம உண்மை. ஒரு கூட்டத்துல பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அம்மாவா அப்படின்னா அதுவே பெரிய சந்தோஷம்ல. பார்த்துட்டு அப்படின்னு எப்படி இருக்கும்? ஆட பாவி கொலகார சண்டால நீயா, உனக்கான எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்ச? அப்ப என்ன எதிர்பார்க்குது இந்த உலகம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபை. நிறைய பேருக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். பார்த்தவங்க பார்க்காத மாதிரி போவோம், பார்த்தவங்க நம்மளை தவிர்த்துட்டு போயிருக்காங்க, நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க. என்னாச்சு? இதுக்காக போனோம், இதுக்காக செஞ்சு நிறைய காரணம் இருக்கும். ஆனா உங்களை தேடி வந்தவர் யாரு? நம்முடைய மரணத்தை விரும்பாதவர். நானும் நீங்களும் ஒரு நாள்ல அடிமைகளா இருந்தோம், கைவிடப்பட்டிருந்தோம். இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு என்னன்னு தெரியல. உங்க சொந்த பந்தம் நமக்கு என்ன பண்ண முடியல, ஹெல்ப் பண்ண முடியல. யாருடைய ஹெல்ப் நமக்கு கிடைக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில அவருடைய கிருபை நம்மளை பாதுகாக்கும். அவருடைய இரக்கம் தயவு நம்மளை என்ன செஞ்சது? இதுவரைக்கும் நடத்தி வந்து
ஒரு சாதாரண ஒரு அடிமை பெண். அதனால எத்தனையோ பேர் இன்னைக்கு மறிச்சு போறாங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்ப ஒரு சாதாரண என்ன காரணம்னா தேவனுடைய நாமம் எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, தூஷிக்கப்படக்கூடாதுன்றதுல ஆண்டவர் ரொம்ப விரும்பும். என் மூலமா உங்க மூலமா ஆண்டவருடைய நாம இந்த கடவுளை நான் நம்பி போனேன், எனக்கு பாரு இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு இந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்றது விரும்பவே மாட்டார். நான் என் தெய்வத்தை நம்பி போனேன், என் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, நான் ஒண்ணுமே இல்லாம போனேன், யாக்கோபு போட்டு கையுமா என்ன செஞ்சேன், நான் வந்தேன், என்னவா மாத்தினார், ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர் மாத்தினாரு. நான் ஒண்ணுமே இல்லாம வந்தேன், எனக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தானா என்னை எப்படி ஞானமான ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு. நான் ஒரு அம்மா அந்த முத பாக்ஸ் தயார் பண்ண அம்மாவுக்கு சாம்பிள் அனுப்புறேன், ஒரே ஒரு பெட்டியை போட்டு கொரியர் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன். அடுத்த நாள் அந்த அம்மா ஃபோன் பண்றாங்க, அமெரிக்கால இருந்து வந்து ஃபோன் பண்றாங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார்ல்ஸ், எப்படி நீங்க இப்படி இப்ப யோசனை செஞ்சீங்க, அது ஒரு பெரிய அவார்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. எப்படி உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஐடியா வந்துச்சு? ஆண்டவருடைய சரீரத்தை நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்டவருடைய சரீரத்தை நீங்க கனப்படுத்திட்டீங்க, நிச்சயம் ஆண்டவர் என்ன செய்வாரு, கனப்படுத்துவார். அந்த வார்த்தையெல்லாம் அவ்வளவு இருதயத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப நமக்கு கனப்படுத்தினா சந்தோஷம், நம்ம கனவீனம் பண்ணா வேதனை. எத்தனை பேர் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறாங்க, எத்தனை பேரால நம்ம மறக்கப்பட்டிருக்கிறோம், தெரிஞ்சு எத்தனை பேர் வராம இருந்திருக்கிறாங்க, போகக்கூடாதுன்னு எத்தனை பேர் இருந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு, வீட்டு வழியா போகாதவங்க எத்தனை பேர், எங்க இவன் காசு கேட்டு வரணும்னு சொல்லி நம்மளுடைய போனை அவாய்ட் பண்ணுவாங்க எத்தனை பேர். இத்தனை பேர் மத்தியில் ஆண்டவர் நம்மளை இது வரைக்கும் வாழ வச்சிருக்காங்களே, எதனால அது நடந்தது தெரியுமா? எந்த பிள்ளையுடைய சாவி அவர் விரும்பல, தன்னுடைய குமாரனுடைய சுகந்த வாசனையா அவருடைய பலியை அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய மகனை அவர் அடிக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு, விட்டு கொடுத்தார். எனக்காக உங்களுக்காக, நானும் நீங்களும் நம்ம பிள்ளைங்க இன்றைக்கு எப்படி இந்த பிறந்த நாள் இவ்வளவு சந்தோஷமா இருக்குதோ அதே போல என்னைக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரு திருடனுக்கு ஒரு தினம் போய் ஜாமீன் போட்டா அந்த ஜாமீனு செல்லாது. அப்ப யார் போய் ஜாமீன் போட முடியும்? ஒரு நியாயமுள்ள மனுஷன், ஒரு நியாயாதிபதி போய் அவன் செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்யறேன், ஜாமீன் இருக்கிறேன், நான் வந்து முன்னாடி நிக்கிறேன், அவரை கொஞ்சம் விடுதலை ஆகுதுன்னு சொன்னா என்ன செய்வாங்க? அதே போலதான் என்னுடைய பாவத்துக்காக உங்களுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவராய் பரிசுத்தம் உள்ளவராய் இந்த பூமியில வந்து அவரை ஒப்பு கொடுத்தார், எனக்காக உங்களுக்காக. அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால நானும் நீங்களும் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கோம். நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் ஏத்தாலும் ஏத்துக்கலனாலும் அவர் உங்களுக்காக மரிச்சது உண்மை, உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தது சத்தியம், உங்களுடைய பாவங்களை அவர் மன்னிச்சது உண்மை. அவரை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? அவரை உங்களுடைய சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய பிள்ளைங்க ஆகாருடைய பிள்ளைகளை போல வாழ்ந்து, உங்களுடைய பிள்ளைங்க ஆகாருடைய பிள்ளைகளை ஒரு எப்படி உயர்த்தினாரோ அதே போல ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவர். எப்ப தெரியுமா? நீங்க ஆண்டவர் நான் இல்ல, என் பிள்ளை என்னால வளர்த்த முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, என்னுடைய சொத்து எத்தனை சொத்து பத்து என்ன ஆச்சு நிறைய பேர் பார்த்துருக்கோம். இல்லாம தெரியாம சூழ்நிலை மாறி போனாங்க, எப்படியோ மாறிடும், சூழ்நிலை மாறி ஏதாவது ஒரு வகையில மாறிடும். அப்ப நம்மளுடைய கைபலனும் நம்மளுடைய சாமர்த்தியமும் எனக்கு இது சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லாதபடிக்கு நம்ம தேவன் மேல நம்ம என்னவா இருக்கணும், அவரை மறவாதபடிக்கு ஆண்டவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக ஒரு சிலுவையில மரிச்சார், எனக்காக அவர் 3ஆவது நாள் வந்தார். அவரை நான் சொந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கொள்றேன், அவர் என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய சந்ததியை அவர் வாழ வைப்பார், அவரை நான் விசுவாசிக்கிறேன். என் சந்ததி அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது, என்னுடைய தலைமுறைக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு, அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நம்புறேன். நம்ம விட்டு கொடுத்தோம்னா ஆகவுடைய பிள்ளையை வாழ வைக்கிறது, ஆகவுடைய பிள்ளைய மரணத்தை விரும்பாதது, தன்னுடைய பிள்ளையுடைய மரணத்தை அவர் அங்கீகரிச்சு இயேசுவோட ரத்தத்தால நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செஞ்சு ஒப்பு கொடுத்தோம்னா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு, நம்ம நோய்கள் எல்லாம் குணமாக்குறது தவிர வல்லமை உள்ள தேவன். இந்த நேரத்தில் நம்ம தாழ்த்துவோம், ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னையும் எங்கள் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் நான் ஒப்பு கொடுக்குறேன், இதுவரைக்கும் எங்களை கைவிடாமல் நீ பாதுகாத்து வந்து எங்களை நடத்தினி, எங்களை தேற்றினி, தாய் போல தேற்றி தந்தை போல தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல தோள் மீது சுமந்திடும்
போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் பலன் தருவேன். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீன கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் நினைப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும், நீ மாத்திரம் எங்களுக்கு போதும். எங்களுடைய பிள்ளைகளுடைய சாவை நான் விரும்புவதில்லை, ஆனாலும் எங்க பிள்ளைகளை வாழ வைக்க முடியாது, எங்களை வாழ வைக்க முடியாது. உம்முடைய ஜீவனை எங்களுக்காக நீர் வெறுத்து பரலோக மேன்மையை கொலையாடுகிறவர்கள் என்ற நடவடிக்கை அடிமையின் ரூபங்களுக்கு மனசு சாயலாய் நீ இந்த பூமியிலே ஒரு பிறந்து எங்களை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்து இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தீர். அப்படிப்பட்ட மகிமையுள்ள மகா தெய்வத்தை வணங்குவது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே. வந்திருக்கிற ஒவ்வொருடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். எங்களை வாழ வைக்கிறதற்காக நன்றியப்பா. கேட்ட வார்த்தையினுடைய ஆகாரத்தை பிள்ளையை மரணத்தை விரும்பாத தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்து இவ்வளவாய் எங்களின் மேல் அன்பு கூர்ந்ததற்காக நன்றியப்பா. விசேஷமாக இந்த நாளில் சாமுக்காக, லாஃபிக்காக, பிரித்திக்காக, மீதம் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காக, அங்கே மௌலிகாக்காக, லிபினுக்காக, ஆல்வினுக்காக, ஸ்ரீகுட்டிக்காக, சாமுக்காக, ரெனிடாக்காக, நிராய்க்காக, அப்பா இன்னும் ஒவ்வொரு ஆண்டவர் தகப்பனே ரித்விகாவுக்காக, இன்னொரு பாப்பா பேர் என்னமா? தர்ணியா, தர்ணிகா, இந்த 2 குழந்தைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்க கிருபை செய்யுங்க, இறக்க செய்யுங்க, உதவி செய்யுங்க. எல்லா பிள்ளைகளும் கர்த்தரை ஒப்புக்கொள்கிறாங்க. சிறு பிள்ளைகள் இடத்துல வருகிறதற்கு இடங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்த்த நீ எல்லாம் ஞானத்தில், அறிவிலும், புத்தியிலும், மனுஷ தயவு, தேவ கிருபையிலும் ஒவ்வொரு நாள் விருத்தி அடைய கிருபை செய்யுங்க, இறக்க செய்யுங்க, உதவி செய்யுங்க. வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு ரட்சகர் நாமத்திலே ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்க்கை ஆசீர்வதித்து ஜெபித்து ஜெயமெடுக்கிற வல்ல பிதாவே ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், அவர் வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலம் ஆகவே பிள்ளையை மறந்து கைவிடாதபடிக்கு நம்முடைய குமாரனை நம்மளை ஒப்புக் கொடுத்து எங்களை விடுவித்த இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் எங்களோட கூட இருந்து அங்கே எங்களை வழி நடத்துவாராக.